அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சம்பந்தமாக பேச போகிறோம். கன்ஜங்ஷன்ஸ். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே ப்ரொபோசிஷன்ஸுங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் கணக்கு விடயங்களை பற்றி பேசினோம். அதே மாதிரி தான் இந்த கன்ஜங்ஷன்ஸும். இந்த கன்ஜங்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் பிரதானமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதில் வர ஒரு மிக முக்கியமான இன்னொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் கன்ஜங்ஷன்ஸ். நாங்கள் இந்த கன்ஜங்ஷன்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொத்த வேர்ட்ஸில் நாங்கள் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற இந்த 3000 வேர்ட்ஸ், இந்த 3000 வேர்ட்ஸ் உள்ளுக்கு இருக்கிற மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற கன்ஜங்ஷன்ஸ் எதுங்கிறத தான் நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிற ப்ரிப்போசிஷன்ஸ். அந்த ப்ரிப்போசிஷன்ஸுக்கு எப்படி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன்ஸுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கிறதோ, அதே மாதிரி தான் நாங்கள் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற அந்த கன்ஜங்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கு. அதை நாங்கள் என்னென்று பார்க்க போகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில். ரைட். அப்போ நாங்கள் ஏற்கனவே பேசின மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் 28 ப்ரிப்போசிஷன், மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற 28 ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்னங்கிறத நீங்கள் முந்தைய பாடத்தில் படிச்சிருந்தீங்க. அதே மாதிரி அதில் சவுண்ட், ஒவ்வொரு மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற ப்ரிப்போசிஷன்ஸில் சவுண்ட், அதில் ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே முந்தைய பாடத்தில் படிச்சிங்க. இப்போ நாங்கள் படித்து கொண்டிருக்கிற ஒரு டாபிக் தான் கன்ஜங்ஷன்ஸ். நாங்கள் எங்களோட லெவல் 2ங்கிற பாடத்தில் நாங்கள் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற 8 கன்ஜங்ஷன்ஸை மட்டும்தானே உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். மோஸ்ட்லி பிரதானமாக நாங்கள் யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன்ஸ் மோஸ்ட்லி 8. ஆனால் 8 இல்லை, மொத்தம் 8 இல்லை, அது முடிவில்லை, எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற அந்த 8 கன்ஜங்ஷன்ஸும் பேசிக் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு போதும். அந்த 8 கன்ஜங்ஷன்ஸும் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற அந்த 8 கன்ஜங்ஷன்ஸும் எதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வரணும். அதே மாதிரி அதில் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற ஒவ்வொரு கன்ஜங்ஷனோட சவுண்ட் என்ன, ஒவ்வொரு மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற கன்ஜங்ஷனோட சவுண்ட் என்னங்கிறதையும் அந்த குறிப்பிட்ட கன்ஜங்ஷனில் ஸ்பெல்லிங் என்னங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளணும். சரிதானே? ரைட். உங்களுக்கு தெரியும், எங்களோட லெவல் 2 FPLKS கோர்ஸில் எங்களோட லெவல் 2ங்கிற பாடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் நம்பர் 17ல் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ், அந்த 28 ப்ரிப்போசிஷன்ஸை நாங்கள் அதில் சத்தத்தோடு கொடுத்திக்கிறோம். அதே மாதிரி கன்ஜங்ஷன் 8 கன்ஜங்ஷன்ஸ், மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற 8 கன்ஜங்ஷன்ஸை நாங்கள் அதில் சத்தத்தோட லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கன்ஜங்ஷன் பிகாஸ் என்று வருது. அதில் சத்தம் ஏனென்றால் என்று கொடுத்துக்கிறோம். அது மாதிரி ரெண்டாவது கன்ஜங்ஷன் ஆல்தோங்கிற கன்ஜங்ஷனில் சத்தம் இருந்த போதிலும் என்று கொடுத்துக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு சத்தம் மட்டும் இல்லை, இன்னும் பல சத்தங்களும் சில ப்ரிப்போசிஷன்ஸை பொறுத்தளவில் இருக்கு. அதே மாதிரி ஒரு கன்ஜங்ஷனுக்கு ஒரு சத்தம் மட்டும் இல்லை, ஒரு சில கன்ஜங்ஷன்ஸுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சத்தங்களும் இருக்கு. அப்படி இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்னா மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற சத்தத்தை தான் நாங்கள் பேசிக் இங்கிலீஷில் முதல் கட்டமாக நாங்கள் படிக்கிறோம். மற்ற சத்தங்களை பிறகு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த உரிய சந்தர்ப்பத்தில். ஓகே, ரைட். அவ்வளோதான் இந்த கன்ஜங்ஷன் சம்மந்தமாக. நீங்கள் எங்களோட லெவல் 2ங்கிற லெவலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டிய விடயம். அப்போ நான் திருப்பி ஒரு சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸில் இருக்கிற கன்ஜங்ஷன்ஸ் எது தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒவ்வொரு கன்ஜங்ஷன்ஸுக்கும் இருக்கிற மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற சத்தம் என்னென்று தெளிவாக தெரிஞ்சு மைண்டில் செட் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி அதில் ஸ்பெல்லிங்கை பண்ணி கொள்ளணும். ரைட். இவ்வளவு தான் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். இருந்தாலும் நாங்கள் மேலதிகமான சில தகவல்களுக்காக நாங்கள் கன்ஜங்ஷன் சம்பந்தமாக இன்னும் சில விடயங்களை கதைக்கலாம். அது உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தானே தவிர நீங்கள் லெவல் 2 படிக்கிற ஒரு மாணவர் பேசிக் இங்கிலீஷ் இப்போ தான் படித்து கொண்டு வாரீங்க. ஆகவே இதெல்லாம் நீங்கள் மைண்டில் செட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை. தகவல்களுக்காக தெரிஞ்சுட்டு நீங்கள் மறந்தால் சரி. அது பிறகு நாங்கள் எங்களோட பேசிக் இங்கிலீஷுங்கிற ஏரியாவை நாங்கள் கவர் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஒரு லெவலுக்கு வந்துட்டு போகிறவோ அட்வான்ஸாக நாங்கள் சில விஷயங்களை படித்து கொள்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் டீப்பாக விரிவாக படித்து கொள்ளலாம். ரைட். அந்த மாதிரியான விடயங்கள் என்னென்னு சொல்லி கொண்டு நாங்கள் பார்ப்போம். ரைட். கன்ஜங்ஷன்ஸுங்கிறது ப்ரிப்போசிஷன்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் தான். கனெக்டிங் வேர்ட்ஸ்.
நான் ரீசனுக்காக தான் நாங்கள் தள்ளி ஐஎன்ஜிங்கிற லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறேன். ரைட், பாருங்க, கனெக்டிங் வேர்ட்ஸ் எதை கனெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால், எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட என்ன செய்யணும்னா, இன்னொரு சென்டென்ஸோட நாங்கள் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை இன்னொரு வேர்டோட நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கனெக்ட் பண்ணலாம். அது மாதிரி கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு வேர்ட்ஸ், டூ வேர்ட்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ கன்ஜங்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எதை கனெக்ட் என்ன செய்யுதுன்னா ஜாயின்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அது அந்த கன்ஜங்ஷன் இட் கேன் ஜாயின் என்ன செய்யுதுன்னா இட் கேன் ஜாயின் சென்டென்சஸ். அப்போ ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட ஜாயின் பண்ணலாம். அது மாதிரி இட் கேன் ஜாயின் அ சென்டென்ஸ் டு அ வேர்ட். அப்போ ஒரு சென்டென்ஸை என்ன செய்யலாம், ஒரு வேர்டோட கனெக்ட் பண்ணலாம். அது மாதிரி இட் கேன் ஜாயின் வேர்ட்ஸையும் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் பார்த்து கொண்டு வந்தா பாருங்க. இதில் கன்ஜங்ஷன் எப்படி ஒரு சென்டென்ஸை கன்ஜங்ஷனை பயன்படுத்தி எப்படி ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் எடுப்போம். காட் என்ன செய்யறாரு, மேட் த வேர்ல்டு. அப்போ உலகத்தை கடவுள் என்ன செய்யறாரு, இறைவன் உருவாக்கினார். ஆனால் பட் என்ன செய்யறாருன்னா மேன் என்ன கிரியேட்டட் என்னது டவுனை கிரியேட் பண்றேன். சரிதானே? அப்போ பாருங்க, இந்த கன்ஜங்ஷன் இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு வசனம், இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ், இது இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். இந்த ரெண்டு கம்ப்ளீட்டான சென்டென்ஸையும் இந்த கன்ஜங்ஷன் பாட்டை வச்சு நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இரண்டு வசனங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் வழக்கமாக. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை ஒரு வேர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கன்ஜங்ஷனை பயன்படுத்துகிறோம். அதுக்கு ஒரு நாங்கள் உதாரணம் கொண்டு பார்த்தா பாருங்க, ஹீ இஸ் கூல், அவர் ஏழையாக இருக்கிறார். பட் ஆனஸ்ட், நேர்மையானவராக இருக்கிறார். பாருங்க, இது ஒரு ஒன் வேர்ட், இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். அப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸை நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு ஒன் வேர்டோட கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நாங்கள் கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்துகிறோம். ரைட், அடுத்தது பாருங்க, வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, டு அண்ட் டு என்ன செய்யறாங்க, மேக் ஃபோர். டு அண்ட் டு மேக் ஃபோர். அப்போ பாருங்க, ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்துகிறோம். அப்போ கன்ஜங்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் அதெல்லாம். அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணுது டுகெதர், சென்டென்சஸை ஜாயின் பண்ணுது. அது மாதிரி சென்டென்சஸோட வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுது. அது மாதிரி இரண்டு வேர்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், இது ஒரு பேசிக் நாலேஜ். அடுத்தபடியாக இதை எப்படி இதில் யூசேஜ் அடிப்படையில் இது ரெண்டு வகையாக காணப்படும். பாருங்கள், யூசேஜ் அடிப்படையில் இது ரெண்டு வகையான கன்ஜங்ஷன்ஸாக காணப்படும். பாருங்கள், என்னென்னா யூசேஜ் அடிப்படையில் ரெண்டு வகை. ஒன்று கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ், அது மாதிரி சப்போர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ், சப்போர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் என்ன செய்யுதுன்னா ஜாயின் பண்ணுது க்ளோசஸ், ரெண்டு க்ளோசஸ் டுகெதர் ஆஃப் ஈக்குவல் ரேஞ்சில். இப்போ உதாரணத்துக்கு டீ அண்ட் காஃபி. இப்போ ஈக்குவல் ரேஞ்சான வேர்ட்ஸில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா கனெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸை நாங்கள் கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் என்று நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி சப்போர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுது. என்னது ஜாயின் பண்ணா ஒரு க்ளோஸை தான் ஜாயின் பண்ணுது. ஏதோ அந்த க்ளோஸில் இன் விச் அந்த க்ளோஸில் இட் டிபெண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் full meaning.
அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே பாருங்க, he reads newspaper. He reads newspapers because இந்த conjunction யூஸ் பண்றோம். because என்ன செய்யறாருன்னா because it gives a lot of knowledge. Right, it gives a lot of knowledge. அப்போ நாங்கள் இந்த சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷனை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஒரு க்ளோஸை ஒரு சென்டென்ஸோட டொய் பண்ணிக்கிறோம். அந்த க்ளோஸ் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு அதில் ஃபுல் மீனிங்கில். அப்போ இது யூசேஜ் அடிப்படையில் இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக காணப்படுது. அது மாதிரி இதில் பிரதானமாக அது என்ன வடிவங்களில் காணப்படுதுன்னு அது காணப்படுற வடிவங்களை பொறுத்தளவில் அது 3 டைப்பான வடிவங்கள் காணப்படுற வடிவங்களை பொறுத்தளவில் 3 டைப் இருக்கு. முதலாவது டைப் வந்து சிம்பிளான கன்ஜங்ஷன்ஸ், அது மாதிரி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், கன்ஜங்ஷன்ஸ், அது மாதிரி கம்பவுண்ட் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கன்ஜங்ஷன்ஸுக்கு நாங்கள் பட், ஸோ இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸுக்கு நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஈதர், ஓர், அது மாதிரி நீதர், நோர், இந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி கம்பவுண்ட் கன்ஜங்ஷன்ஸ் என்னட்டு பார்த்தீங்கன்னா as well as, இந்த மாதிரியான கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. இப்படி பல விரிவான விடயங்களும் இந்த கன்ஜங்ஷன் சம்பந்தமாக இருக்கு. அதை நாங்கள் அட்வான்ஸ் இங்கிலீஷில் தான் ஒவ்வொன்றும் நாங்கள் டீப்பாக பார்த்தோம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற இந்த 3000 வேர்ட்ஸில் இருக்கிற சாதாரணமாக கூடுதலாக அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுற அந்த 8 கன்ஜங்ஷன்ஸும் என்னென்ன, அது கன்ஜங்ஷன் ஒவ்வொன்றின் நம்முடைய கூடுதலாக பயன்படுத்தப்படுற சத்தம் என்னென்ன, அந்த 8 மோஸ்ட்லி இருக்கிற கன்ஜங்ஷன்ஸில் ஸ்பெல்லிங் என்னென்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கொண்டு இருந்தால் போதும். எங்களோட லெவல் 2ல் நீங்கள் பேஜ் நம்பர் 17 இந்த பாடத்துக்குரிய எக்ஸாம்ஸை 100% நீங்கள் சரியாக செய்து கொள்ளலாம். இந்த மாதிரியான விடயங்கள் வந்து மேலதிகமான விடயங்கள் நான் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொன்னது. நீங்கள் அதை வழங்கினாலும் சரி, வழங்காமல் இப்போக்கி அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சாலும் சரி, அது பொருவுக்கு நீங்கள் இது மாதிரியான விடயங்களை விரிவாக தெளிவாக படித்து கொள்ளலாம். அது பொருவு நான் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் படித்து கொடுக்குற வீடியோஸில் நான் உங்களுக்கு இது சம்மந்தமான டீட்டெயிலான வழக்கங்களை போடுவேன். நீங்கள் அதை பார்த்து வழங்கி கொள்ளுங்கள். சரிதானே? ரைட். அப்போ கன்ஜங்ஷன்ஸுங்கிறது கனெக்டிங் வேர்ட்ஸ், அது வந்து சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது, சென்டென்ஸோட வேர்டை கனெக்ட் பண்ணுது, வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுது. யூசேஜ் அடிப்படையில் 2 டைப்பாக காணப்படுது. அது மாதிரி அது காணப்படுற அந்த கன்ஜங்ஷன்ஸ் காணப்படுற அடிப்படையில் அது 3 டைப்பாக காணப்படுது. அது என்னென்னங்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு சிம்பிளாக கதை தெரியும். நார்மலாக ஒரு தகவலுக்காக இப்படியான விடயங்களும் இந்த கன்ஜங்ஷன் சம்பந்தமாக இருக்குங்கிறத பற்றி நாங்கள் கதை தெரியும். இந்த இடத்துல இதை வழங்கப்படுத்துறது என்ற நோக்கம் இல்லை, சும்மா இப்படியான விடயங்கள் இருக்குங்கிறது அறிமுகப்படுத்துறது தான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நோக்கம். நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வளவுதானுங்கிறத புரிந்து கொண்டு அந்த பாடத்தை நீங்கள் படித்தா சரி. ரைட். அதுக்கு இல்லை பாருங்கள், உங்களோட புக் எடுத்துக்கொண்டா உங்களோட புக்கில் பிஎல்டிஎஸ் போஸ்ட் புக் அல்லது கம்ப்ளீட் கைட் ஃபார் ஜிசி ஆல் ஓவர் இங்கிலீஷ், அந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பேஜ் நம்பர் 17ல் ப்ரிப்போசிஷன்ஸ்னு சொல்லி 28 ப்ரிப்போசிஷன்ஸும் அதில் சவுண்டோட கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி 8 கன்ஜங்ஷன்ஸும் அதோட சவுண்டோட கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே ஒரு டாபிக் வந்து என்னென்னு பாருங்கள், used as both prepositions and conjunctions. ப்ரிப்போசிஷன்ஸாகவும் கன்ஜங்ஷன்ஸாகவும் யூஸ் பண்ணுற 8 வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அந்த டாபிக்கில் அதிகமாக செய்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்க, ரைட். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் பிரதானமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே பேசினோம். அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் என்னென்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே பழைய பாடங்களில் நீங்கள் படிச்சிருக்கீங்க.
அதில் ப்ரிப்போசிஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸுங்கிற பாடத்தை நாங்கள் படித்து கொண்டிருக்கோம். ஒரு சில வேர்டை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர், பிஃபோர் இந்த மாதிரியான சில வேர்ட்ஸ் வந்து ப்ரிப்போசிஷன்ஸுங்கிற பாட ஸ்பீச்சுகளையும் வரும். அது மாதிரி கன்ஜங்ஷனுங்கிற பாட ஸ்பீச்சுகளையும் ப்ரிப்போசிஷனாகவும் இந்த ஆஃப்டருங்கிற வேர்டை பயன்படுத்தலாம். அது மாதிரி பிஃபோருங்கிற வேர்டை ப்ரிப்போசிஷனாகவும் பயன்படுத்தலாம், கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தலாம். ஆஃப்டருங்கிற வேர்டையும் ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தலாம். இப்படியான வேர்ட்ஸ், இப்படியான இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்கு. அதை நாங்கள் அப்படி இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்கு. அது 3000 மோஸ்ட்லி இருக்கிற வேர்ட்ஸில் 8 வேர்ட்ஸை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்துகிறோம். அது என்னென்னுங்கிறத தான் நாங்கள் அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். யூஸ்ட் போத் ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் கன்ஜங்ஷன்ஸுங்கிற அந்த டாபிக்ல ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்துகிற 8 வேர்ட்ஸை நாங்கள் தொகுத்து தந்திக்கிறோம், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் ப்ரிப்போசிஷன்ஸாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வேர்டும் எது அதில் அந்த ஒவ்வொரு வேர்டில் ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்துகிற வேர்டு சத்தம் என்ன, அதே மாதிரி அதில் ஸ்பெல்லிங்கை சரியாக பாடமாக கொள்ளணும். அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதோட நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இதை நாங்கள் ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்துகிறோங்கிறத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்படியான வேர்ட்ஸில் இன்னொரு பேர் கொண்டும் அழைக்கலாம், மல்டிபிள் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ். மல்டிபிள் பார்ட் ஆஃப் ஸ்பீச், மல்டிபிள் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் என்றும் இதை நாங்கள் இன்னொரு பேர் கொண்டு அழைக்கலாம். மல்டிபிள்ல 2-3 பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். இது 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆஃப்டருங்கிற வேர்டும் பிஃபோருங்கிற வேர்டும் இதோட இன்னும் சில வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 8 வேர்ட்ஸை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்திக்கிறோம். சரியா? ரைட், ஓகே. ப்ரிப்போசிஷன்ஸ் கன்ஜங்ஷன் சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் கதைச்சோம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.